Hello friends, welcome back to our channel. Friends, இன்னைக்கு செல்விஸ் குக்கிங்கில் அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டோட ஒரு இனோவேட்டிவான புது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 25லேருந்து ஒரு 30 நம்பர் சின்ன வெங்காயம், அதோட கட் பண்ண 2 பெரிய தக்காளி, பெருசாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட 4 வரமிளகாய், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது தான். இதை பார்த்தா உங்களுக்கு தேங்காய் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்துட்டு இளநீ. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இளநியை நம்ம எடுத்து அந்த இளநியில் இருக்கக்கூடிய எல்லா பீஸையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இளநீ ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இளநீ பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே டைரெக்டாக இளநீ பீஸை மட்டும் கூட நீங்கள் கடைசியாக கிரேவியில் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், அதோட கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, நட்சத்திர பட்டை சேர்த்துட்டு அதோட கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து அதோட ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது கூட 1 டம்ளர் அளவுக்கு அந்த இளநீரோட தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அது ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு ப்ளைன் வாட்டரை சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் இந்த பீசஸ்லாம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் 2 பீஸாக போட்டு எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்க்கு அந்த சைஸ்க்கு நீங்கள் இந்த இளநீரோட பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கிரேவியும் நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த இளநீ பீஸை இதோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் திக்காக வேணான்னு வச்சுக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொதித்து வரட்டும். இதோட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நான்வெஜ்ஜுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட இளநீர் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நார்மலாக நம்ம இளநீரில் அல்வா இல்லை பாயாசம் அது மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பண்ணியிருப்போம், ஆனால் இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இதை சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு வந்து ஸ்லைட்டாக பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட்டு மாதிரியே இருந்துச்சு. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு இல்லை இட்லி தோசைக்குன்னு எதுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுத்து சமைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், நம்மளால் போய் வாங்கிட்டு வர முடியல, திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நம்ம அவசரமாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஒரு தேங்காவோ இல்லை இளநியோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.